நீங்கள் சொன்ன மாதிரி யாருக்கும் அந்த அதாவது தவறு செய்தவர்களே நிச்சயம் இந்த அரசு காப்பாற்ற முனையாது. துபாயில் வந்து இது மாதிரியான இலக்கு இருக்கிறது. அதனால் அங்கே வந்து சொல்லிட்டாரு. சொன்னதால தான் உடனடியாக அவர் பேரில் நம்ம நோட்டீஸ் கொடுத்தோம். அது தவறுன்னு மன்னிப்பு கேட்டிருக்காரு. இதை பொறுத்த வரைக்கும் அவர் மன்னிப்பு கேட்டாலும் விட மாட்டாங்க. வெறும் நோட்டீஸ் தாங்க கொடுத்துருக்கு. ஏற்கனவே ஹாஸ்பிட்டல் மேலே நடவடிக்கை எடுத்தாச்சு. அவருக்கு நோட்டீஸ்க்கு மட்டும்தான் கொடுத்துருக்கு. கொலை குற்றம் இல்லை அது. அதுக்கு ஆஸ்பத்திரி மேலே நடவடிக்கைலாம் எடுத்தாச்சு. 50,000 ரூபா ஃபைன் போட்டாச்சு. 10 நாள் அந்த சேவையை முடக்கி வச்சாச்சு. அவருக்கு சம்மந்தப்பட்டவருக்கு நோட்டீஸ் கொடுத்துருக்கு. இது ஒரு பெரிய விஷயமா இருக்கு. அரசியல் பின்புலத்தால தான் ஒவ்வொரு முறையும் தப்பித்துட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரில ஊடகங்கள் எல்லாம் இல்லை. இப்போ இது அரசியல் பின்புலத்தோட தானே இப்போ கொடுத்துருக்கிறது. அரசு இருக்கிறதால தானே நடவடிக்கை. இல்லை ஏற்கனவே அவர் வந்து இல்லை அவர் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளில் தொடர்ந்து தப்பித்து போறாரு. நான் மன்னிப்பு கடிதம் கொடுத்தா அரசாங்கமும் இல்லை இது அவர் பிரபலமான மன்னிப்பு கடிதத்தை இல்லைங்க இப்போ மன்னிப்பு கடிதத்தை இல்லை இப்போ காவல்துறையில் நடவடிக்கை எடுக்க சொல்லி கொடுத்துருக்குறோம். நடவடிக்கை காவல்துறை எடுக்கணும், கண்டிப்பாக எடுப்பாங்க. அதை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுவோம். இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொல்கிற அந்த ஸ்கேன் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் மட்டும்தான் தடை, துபாயில் தடை இல்லை. அதனால் துபாயில் போய் பண்ணியிருந்தார். அது தப்புன்னு தான் கடிதம் கொடுத்துருந்தோம். அதுக்கு அவர் வருத்தம் தெரிவிச்சிருந்தார். இங்கே எடுத்திருந்தாருன்னா சம்மந்தப்பட்ட நிர்வாகத்தை மூடி இருப்போம், நடவடிக்கை எடுத்திருப்போம். நீங்கள் சொன்ன மாதிரி யாருக்கும் அந்த அதாவது தவறு செய்தவர்களே நிச்சயம் இந்த அரசு காப்பாற்ற முனையாது. முதல்ல எடுத்து வெளியில சொல்றது தப்புங்க. எடுத்து வெளியில சொல்றது தப்பு. சொன்னது வந்து மருத்துவமனை நிர்வாகத்தோட முதல் தவறு. அது இங்கே தமிழ்நாட்டில் நடக்கலை, துபாயில் வந்து இது மாதிரியான இதுக்கு அது அங்கே விலக்கு இருக்கிறது. அதனால் அங்கே வந்து சொல்லிட்டாரு. சொன்னதால தான் உடனடியாக அவர் பேரில் நம்ம நோட்டீஸ் கொடுத்தோம். அது தவறுன்னு மன்னிப்பு கேட்டிருக்காரு. இதை பொறுத்த வரைக்கும் அவர் மன்னிப்பு கேட்டாலும் விட மாட்டாங்க. ஏன்னா காவல்துறையில் வந்து நம்ம நடவடிக்கை எடுக்க சொல்லி இன்னைக்கு நான் துறையின் சார்பிலேயே அவருக்கு நடவடிக்கை எடுக்க இன்றைக்கு கடிதம் கொடுத்துருக்கோம். வெறும் நோட்டீஸ் தாங்க கொடுத்துருக்கு. ஏற்கனவே ஹாஸ்பிட்டல் மேலே நடவடிக்கை எடுத்தாச்சு. அவருக்கு நோட்டீஸ்க்கு மட்டும்தான் கொடுத்துருக்கு. கொலை குற்றம் இல்லை அது. அதுக்கு ஆஸ்பத்திரி மேலே நடவடிக்கைலாம் எடுத்தாச்சு. 50,000 ரூபா ஃபைன் போட்டாச்சு. 10 நாள் அந்த சேவையை முடக்கி வச்சாச்சு. அவருக்கு சம்மந்தப்பட்டவருக்கு நோட்டீஸ் கொடுத்துருக்கு. இது ஒரு பெரிய விஷயமா இருக்கு. அவர் உங்களுக்கு பிடிக்கலன்னா 50,000 ரூபா அபராதம், 10 நாள் மூடி வச்சிருக்கு. போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு. இதுக்கு மேல என்ன பண்ணுறது? கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு. அவங்க தானே எடுக்கணும் நடவடிக்கை. போலீஸ் தானே எடுக்கணும். போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட்